الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال تعالى في القرآن العظيم: ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. قال نبينا وسيدنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويظهر الزنا، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا، وبمحيي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக. குறிப்பாக கடுமையான மழையில் பாதிக்கப்பட்டு இயல்பான வாழ்வாதார நிலையை இழந்து நிற்கக்கூடிய, துபாயில் வசிக்கக்கூடிய அந்த மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையை கொண்டு அந்த மக்களுக்கு மீட்டி கொடுப்பானாக. பாலஸ்தீனத்திலே பல்வேறு விதமான இடையூறுகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டு இன்று வரையிலும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் இலகுவான, இயல்பான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்வாதார திருப்பு முனையை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை நாம் விளங்க வேண்டும். இந்த காலத்தை குறித்தும் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள்களை குறித்தும் அல்லாஹ் குர்ஆனிலே என்னவெல்லாம் சொல்லியிருக்கின்றான், இந்த உலகத்திலே மக்கள் எதை மறந்து வாழ தொடங்குகிறார்கள் என்பதை ஆழ யோசிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களும், முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வயோதிகத்தை அடைந்த முதியவர்களாக இருந்தாலும் சரி, சிறார்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மக்கள் இறைவனை பயப்படுவதற்கு மறந்து வாழக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காமித்தார்கள். ஒரே ஒரு வரியில் அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் சொன்னார்கள். மன் காஃபல்லாஹ காஃபலஹு குல்லு ஷை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் காஃபல்லாஹ, அல்லாஹ்வை யார் பயப்படுகின்றாரோ, அல்லாஹ்வை யார் அஞ்சி வாழ்கின்றாரோ, அல்லாஹ்வின் சிந்தனையினால் யாருடைய உள்ளம் நடுங்குகிறதோ, காஃபலஹு குல்லு ஷை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அந்த மனிதரை பார்த்து பயப்படுகிறது.
இன்றைக்கு மனிதன் தான் எல்லாவற்றை பார்த்தும் பயப்படுகின்றான். கடனை பார்த்து பயப்படுகின்றான், மனைவியை பார்த்து பயப்படுகின்றான், பிள்ளைகளை பார்த்து பயப்படுகின்றான், வியாபாரத்தை பார்த்து பயப்படுகின்றான், பொருளாதாரத்தை பார்த்து பயப்படுகின்றான், நோயை பார்த்து பயப்படுகின்றான், வெயிலை பார்த்து பயப்படுகின்றான், மழையை பார்த்து பயப்படுகின்றான். உலகத்தில் மனிதன் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் பயப்படுகின்றான். காரணம் என்ன தெரியுமா? பயப்பட வேண்டிய ஒருவனை அவன் பயப்படாமல் போனதுதான் காரணம். எல்லாவற்றையும் பயப்படுகின்றோமே, சொந்த பந்தங்களை பார்த்து கூட பயப்படுகின்றோமா அல்லவா? இன்று எதை கண்டாலும் பயம், எதை நினைத்தாலும் பயம், எதை செய்ய நினைத்தாலும் பயம், எதை செய்யாமல் விட்டாலும் பயம். இன்றைக்கு பயத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வின் பயம் இன்று துளி அளவும் இல்லாமல் போனது. அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை பயந்து கொண்டவரை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் பயப்படுகிறது. யார் அல்லாஹ்வை பயப்பட மறந்தானோ அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை பார்த்தும் பயப்படுகின்றான். சுப்ஹானல்லாஹ். உலகம் எதை நோக்கி பயணிக்கின்றது? நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம்? ஒரு ஹராமை செய்யும் போது, ஒரு பாவ செயலில் ஈடுபடும் போது துளி அளவாது இறைவனுடைய பயம் நமக்கு வருகிறதா? துளி அளவாது இறைவனுடைய பயம் நமக்கு வருகிறதா? சஹாபாக்களிடத்திலே இருந்த அந்த இறையச்சம், சஹாபாக்களிடத்திலே இருந்த அந்த இறை பயம் இருக்கிறதே, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியது. அதுதான் அவர்களை இறைவனிடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட சஹாபிகள் என்கின்ற பெயரை வாங்கி கொடுத்தது. எந்த அளவிற்கு செய்தினா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார் 70 ஒட்டகங்களுக்கு ஆசைப்பட்டு 70 ஒட்டகங்களை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதரினுடைய கழுத்திலே கத்தி வைக்க வந்த ஒரு மனிதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தன்னுடைய தங்கச்சியையும் தன்னுடைய மச்சானையும் அடித்த ஒரு மனிதர், இஸ்லாத்திற்கு பகிரங்கமான எதிர்ப்பை தெரிவித்த ஒரு மனிதர், எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் பயப்படாத உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இறை பயத்தில் அல்லாஹ்வின் தூதர் எப்படி மாற்றினார்கள் தெரியுமா? தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஆட்டினுடைய தலை அன்பளிப்பாக வருகிறது. அதை சமைத்து சாப்பிடுவதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பயம் வருகிறது. என்ன தெரியுமா? இன்று இதை நாம் வயிறு முடைக்க சாப்பிட்டு விட்டால், நமது அண்டை வீட்டார் பசியோடு இருந்தால் நாளைக்கு நான் அதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். எதுலங்க? அன்பளிப்பா வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயந்தார்கள் அல்லாஹ்வை. உடனே அந்த ஆட்டு தலையை தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு அன்பளிப்பாக வழங்கினார்களே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படியெல்லாம் இறைவனை பயந்து வாழ்ந்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவில் அல்லாஹ் பேசுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அது மாத்திரமா? ஷைத்தான் ஒரு வழியில் வந்தால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே தெருவில் வந்தால் ஷைத்தான் வேறு வழியில் ஓடி விடுகின்றான் என்று சொல்லி காமித்தார்களே, அது மாத்திரமா? முன்கர் நக்கீருடைய கேள்வி கணக்குக்கு சரியாக பதில் சொல்லிவிட்டு அந்த முன்கர் நக்கீரையை மீண்டும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தகுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப இத்தகைய அந்தஸ்தெல்லாம் எப்படி வந்தது சகோதரர்களே? ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரமாவது இறைவனை பயந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இன்னைக்கு அந்த மாற்றம் நம்மள்கிட்ட இருக்கா? ஒரு நேரத்தில் எப்படியோ வாழ்ந்துட்டோம், ஒரு நேரத்தில் ஏதோ தவறுகளை தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டோம், ஒரு நேரத்தில் ஏதோ குற்ற செயல்களில் ஈடுபட்டு விட்டோம். ஆனால் காலங்கள் கடக்க நல்ல செய்திகளை கேட்க மாற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணமாவது நமக்குள் வர வேண்டுமே. ஆனால் இன்றைக்கு மாறவே கூடாது என்கின்ற உறுதிமொழியில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இது மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். எப்படி இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம் தெரியுமா? ஃபிரௌனை போன்று இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.
ஃபிரௌன் இருக்கானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 100க்கும் மேற்பட்ட தடவைகள் ஃபிரௌன் இடத்திலே போய் சொன்னார்கள், நீ இறைவனை மட்டும் வணங்கு, நீ செய்வது தவறு, உன்னுடைய பாவ செயல்களை நிப்பாட்டிக்கொள், இது உனக்கு மோசமான அழிவை ஏற்படுத்தும் என்று 100க்கும் மேற்பட்ட தடவைகள் ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஃபிரௌன் அவனுக்கு உடலில் ஆரோக்கியம் இருக்கின்ற வரையிலும், அவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற வரையிலும், அவனுக்கு எந்த விதமான ஆபத்துகள் வருகின்ற வரையிலும் அவன் திருந்துவதற்கு துளியும் கூட முயற்சி எடுக்கவே இல்லையே. ஏன்னா நல்லா இருக்கிறேன், நல்ல கை கால் தெம்பு இருக்குது, நல்ல சாப்பிடுற, நல்ல வேலை செய்யற, நல்லா இருக்கிற, என்ன தப்பு பண்ணாலும் எனக்கு எல்லாமே இருக்குது, நான் ஏன் மாறணுங்கிற எண்ணத்துல ஃபிரௌன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். இறுதியாக நைல் நதியில் மூழ்கடிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று சொல்வதற்கு அவன் வாயை திறந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுக்காமல் அவனுடைய வாயிலை மண் அள்ளி போட்டார்களே. இன்றைக்கு உலகத்திலே மோசமான மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக ஃபிரௌனினுடைய உடல் இன்றைக்கும் எகிப்தில் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாமும் அப்படிதான் சகோதரர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம், எவ்வளவு விஷயங்களை எத்தனை வார ஜும்மாக்கள்ல கேட்கிறோம், எத்தனை இடைப்பட்ட பயான்கள்ல கேட்கிறோம், எவ்வளவு செல்போன்கள்ல பயான் பார்க்கிறோம், எவ்வளவு ஸ்டேட்டஸ்கள் நம்ம வைக்கிறோம் செல்போன்ல இன்னைக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில அந்த ஸ்டேட்டஸை ஒரு நாளாவது நம்ம செயல்படுத்தி இருக்கிறோமான்னு கேட்டா இல்லவே இல்லை. சகோதரர்களே, இப்படி அநியாயங்கள், அழுச்சாட்டியங்கள், அக்கிரமங்கள் எங்கையெல்லாம் அதிகரிக்கிறதோ அங்கையெல்லாம் அல்லாஹ்வின் கோப பார்வை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இந்த இறைவனுடைய பயமற்றதின் காரணமாகத்தான் உலகத்தில் இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 4 வருட காலங்களாக என்ன நடக்கிறது உலகத்தில்? யோசிப்போமா? 4 வருட காலங்களாக உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எங்கு பார்த்தாலும் பூகம்பம், எங்கு பார்த்தாலும் வெயில்களால் மனிதர்களின் மரணம், எங்கு பார்த்தாலும் மழையின் கொடுமையால் வீடுகள் சேதங்கள், வாழ்வாதார இழப்பீடுகள், எங்கு பார்த்தாலும் கண்ணுக்கு தெரியாத நோய்கள், எங்கு பார்த்தாலும் எதிரிகளால் முடக்கப்பட்டு எதிரிகளால் தாக்கப்படுகின்ற மரணங்கள் என்று 4 வருட காலமாக இயற்கை சீற்றம் மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு பதிலாக மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன சகோதரர்களே? நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தான், நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள் தான், நாம் செய்யக்கூடிய அழுச்சாட்டியங்கள் தான், இறைவனின் பயமற்றவர்களாக நாம் வாழ்வதுதான் அதற்கு அளப்பெரும் காரணமாக அமைகிறது. 2 தினங்களாக துபாய் என்கின்ற ஒரு நாடே சேதமடைந்து போயிருக்கிறது. துபாயில் என்ன நடக்கிறது தெரியுமா? துபாயில் எவ்வளவு மழை பெய்கிறது தெரியுமா? 2 ஆண்டுகள் பெய்ய வேண்டிய மழை 24 மணி நேரத்திற்குள் பெய்து முடித்து விட்டது. சகோதரர்களே, 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை திருநெல்வேலியில் பெஞ்சதுக்கு அவ்வளோ ஆறுகள் இருந்தும் குளங்கள் இருந்தும் திருநெல்வேலி ஊரே வெள்ளத்தில் மிதக்கியது. 2 ஆண்டுகள் பெய்ய வேண்டிய மழை 24 மணி நேரங்களில் பெய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த நாடு எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எல்லாரும் ஒரு வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. மதியம் 2:40 மணி இருள் சூழ்கிறது. எந்த அளவிற்கு இருள் சூழ்கிறது என்றால் இரவு 12 மணிக்கு எந்த அளவிற்கு இருட்டாக இருக்குமோ, நாம் சொல்வதாக இருந்தால் அமாவாசை இரவு எந்த அளவிற்கு இருட்டாக இருக்குமோ அதுபோல ஒரு இருள் சூழல். மழை பெய்கிறது, பெய்கின்ற மழையை கூட மக்களால் பார்க்க முடியவில்லை. இருள் சூழ்ந்து மழை பெய்ஞ்சா மழை பெய்கிற சவுண்டு நமக்கு கேட்காது, மழை எந்த சென்டிமீட்டர்ல பெய்யுதுங்கிறது நமக்கு தெரியாது. ஓவர் இருள், கண்ணாடிகளில் துளிகள் படுகிறது, அது மாத்திரம்தான் தெரிகிறது. விடிய காலை பார்க்கும் போது எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் மேல தண்ணி ஏறி போச்சு,
எல்லா கார்களும் வீதிகளில் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லா சூப்பர் மார்க்கெட்டும் மலைகளில் நிறைந்து காணப்படுகிறது. பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து போகிறது. என்ன காரணம்? என்ன காரணம்? கொஞ்சம் நாளாக சவுதி அரேபியாவுடைய அரசு, சவுதி நாடுகள், அரபு கண்ட்ரிஸ் இன்றைக்கு எல்லா ஹராமையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்துச்சா இல்லையா சகோதரர்கள்? ஹிஜாப் வேண்டாம், எப்படி வேணும் என்றாலும் ஆடை அணிந்து கொள்ளுங்கள். பெண்கள் அரைகுறை ஆடையை அணிந்தார்கள். துபாய் நாடு சுற்றுலா பயணத்திற்கு மிக தகுதி வாய்ந்த நாடாக காணப்பட்டது. வியாபாரம் செய்வதற்கு மிக தகுதி வாய்ந்த நாடாக காணப்பட்டது. வெளிநாட்டு மக்கள் வருகின்றார்கள் என்பதற்காக மது கடைகளை திறந்தார்கள். வெளிநாட்டிலிருந்து எல்லோரும் வருகிறார்கள் என்பதற்காக பார்கள் திறக்கப்பட்டது, கிளப்புகள் திறக்கப்பட்டது, இசை அரங்குகள் அரங்கேற்றப்பட்டது, திரையரங்குகள் திறக்கப்பட்டது. இதனுடைய விளைவு அல்லாஹ்வின் கோப பார்வையால் இன்றைக்கு துபாய் நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை. என்னைக்காவது ஒரு நாள் நான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் என் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுவான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அவகாசம் எதற்கு தெரியுமா? நாம் திருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தானே தவிர தவறுகளை அதிகரித்துக் கொள்வதற்கு அல்ல. சகோதரர்களே, இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இறைவனுடைய பயம் அதிகரிக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு மனிதனை தூக்கி நிறுத்தக்கூடிய இயற்கை எல்லாம் மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாக்கிறது? எப்படி இந்த பாவ செயலிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வது? மார்க்க கல்வியை தவிர இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேற வழியே இல்லை. சகோதரர்களே, அடிப்படையில் மார்க்க கல்வி செல்லாமல் இருந்ததின் காரணம்தான் இன்றைக்கு அரபு தேசங்கள் கூட ஹராமை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்தில் அரபு தேசத்தை பார்த்து எல்லா மக்களும் வியந்து பார்த்தோம், எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அந்நிய நாட்டினுடைய மேல் நாட்டு கலாச்சாரங்களை விட மிக மோசமான கலாச்சாரங்கள் சவுதி அரேபியாவில் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மார்க்கத்தினுடைய அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் ஆட்சியில் ஏறி அமர்ந்ததுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அப்ப இந்த மார்க்க கல்வி இருக்கே, இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு இதை அடிப்படையிலிருந்து நாம் கொடுக்க வேண்டும். அடிப்படையில் மார்க்க கல்வி இல்லாமல் போனவர்களுடைய எல்லா வாழ்க்கையும் சீரழிவின் நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை எல்லாம் அல்லாஹ் மார்க்க கல்வியை கொண்டு மேன்மைப்படுத்தினார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா. நாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். இதுதான் கொடுத்தான். இன்னைக்கு உலகத்தில் நம்ம எல்லாரும் பின்பற்றுறோம். யாரை பின்பற்றுறோம்? நபிமார்களை, ரசூல்மார்களை பின்பற்றுகின்றோம். ஏன் நபிமார்கள் ரசூல்மார்களை நம்ம பின்பற்றுகின்றோம்? தெளிவான அறிவோடு மார்க்க சட்டங்களோடு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு அனுப்பியவர்களைத்தான் நாம் பின்பற்றுகின்றோமே தவிர பொருளாதாரத்தை கொண்டு வந்தவர்களை நாம் பின்பற்றவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை நாம் பின்பற்றவில்லை. பணம் செழித்து கொழுத்து இருந்தவர்களை நாம் இன்றைக்கு பின்பற்றவில்லை. மார்க்க கல்வியை கொடுக்கப்பட்டவர்களைத்தான் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மார்க்க கல்வியை கொடுத்ததோடு அந்த ரெண்டு நபிமார்களும் சொன்ன வார்த்தையை கவனிக்கணும். இந்த ரெண்டு நபிமார்களும் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். வகாலல் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபضلنا على كثير من عباده المؤمنين. முஃமின்கள்ல எவ்வளவோ மனிதர்கள் இருந்தும் கூட எல்லாரை விடவும் இந்த கல்வியை கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தி அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அந்த இரண்டு நபிமார்களும் சொன்னார்கள். எதை கொண்டுதான் ஒரு மனிதன் மேன்மை அடைகின்றான், எதை கொண்டுதான் ஒரு மனிதன் சிறப்பு பெறுகின்றான் என்றால் மார்க்க கல்வியை கொண்டுதான் ஒரு மனிதன் சிறப்பு பெறுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல எதையுமே அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கல. எந்த அளவு அல்லாஹ் கேட்டான், நபியே நாயகமே நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஓடைகளை நான் தங்கமாக மாற்றி கொடுக்கின்றேன். நபியே நாயகமே நீங்கள் விரும்பினால் உஹது மலையை உங்களுக்கு நான் தங்கமாக ஆக்குகின்றேன்.
பெருமானார் கையேந்தி அல்லாட்ட துவா கேட்கும் போது ஆயுள் காலங்களை கூட நீ எனக்கு அதிகமா தான் கேட்கல, உடல் ஆரோக்கியத்தை கூட நீ எனக்கு அதிகமா தான் கேட்கல, எல்லாத்திலையும் பரக்கத்தை கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாட்ட அதிகமா கொடுன்னு கேட்டாங்க. ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகமாக கொடு, அதுல எந்த குறைவும் எனக்கு இருக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களே. இன்னைக்கு அந்த கல்வி ஞானத்தை அதிகமாக நம்ம கொடுக்கலன்னு சொன்னாலும் குறைஞ்சபட்ச அளவாவது நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? நாம் யோசிக்கணும். குறைந்தபட்ச அளவு மார்க்க கல்வி நம்ம பிள்ளைகளுக்கு போய் சேருகிறதா என்பதை நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளுடைய அடையாளம், கியாமத் நாளுடைய அடையாளங்களில் மிக முக்கியமான அடையாளங்களை சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர். இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஐயர்ஃபஅல் இல்மு, மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுவிடும். மார்க்க கல்வி உயர்த்தப்பட்டுவிடும். மக்கள் அதன் மீது ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். அதை இரண்டாம் கட்ட கல்வியாகத்தான் மக்கள் வைப்பார்கள், அல்லது மூன்றாம் கட்ட கல்வியாகத்தான் மக்கள் அதை வைப்பார்கள். அந்த கல்வியை தேட வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து உருவி எடுக்கப்படும். இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? என்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய ஆழ்மனதை தொட்டு யோசித்து பாருங்கள். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்காகவோ, ஒரு பால் காட்சி வீட்டுக்காகவோ, அல்லது வேற ஏதாவது ஒரு விசேஷ வீட்டுக்காகவோ நமது பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்தை லீவு போட்டுவிட்டு நாம் அழைத்து சென்றிருக்கின்றோமா? அழைத்து சென்றிருக்கின்றோமா? பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்கும் போது, பள்ளிக்கூடத்தில் பரீட்சை நடக்கும் போது, என் தங்கச்சி வீட்டு கல்யாணம் என்று சொல்லி நம் பிள்ளைகளுடைய பரீட்சையை அடுத்த ஆண்டு எழுதிக் கொள்ளலாம் என்று என்றைக்காவது ஒரு நாள் லீவு போட்டு நம்ம கூட்டு போயிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் மதரசாவினுடைய படிப்பு, கடைக்கு போகணுமா மதரசா நேரத்தில் போவோம், துணி எடுக்க போகணுமா மதரசா நேரத்தில் போவோம், வீடை கிளீன் பண்ணணுமா மதரசா நேரத்தில் சுத்தம் பண்ணு, சின்னமாக்கு பெரியமாவுக்கு கடைக்கு போகணுமா மதரசா நேரத்தில் போ, குளிக்க போகணுமா மதரசா நேரத்தில் போ. உருவப்பட்டுருச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உருவப்பட்டு விடும். மக்கள் அதன் மீது அதிகம் ஆர்வம் செலுத்த மாட்டார்கள். அந்த ஆர்வம் செலுத்தாமல் போனதனுடைய விளைவு என்னவாக தெரியுமா இருக்கும்? எந்த பிள்ளைகளை எல்லாம் எந்த பெற்றவர்கள் மார்க்க கல்வியின் மீது ஆர்வம் செலுத்தி அனுப்பாமல் போனார்களோ அந்த பிள்ளைகள் வளர்ந்து வாலிபத்தை அடைந்து அந்த பெற்றவர்களை அடிமைப்படுத்தும். நடக்குகிறதா இல்லையா சகோதரர்களே? 23 வயது வரும் வரையில் தான் ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ நம்மளுடைய கட்டுப்பாட்டில். 25 வயசுக்கு மேல பிள்ளைகளுடைய கட்டுப்பாட்டிற்கு செல்லக்கூடிய பெற்றவர்கள் இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? பார்த்து பார்த்து உன்னை வளர்த்தேனே, உனக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் என் சொத்தை கூட வித்து உனக்கு மருத்துவம் பார்த்தேனே, உனக்கு திருமணம் முடிப்பதற்காக ஊர் ஊராக கையேந்தி கடன் வாங்கி உனக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன். ஆனால் இன்று என்னுடைய மருத்துவ செலவிற்கு ஒரு 500 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு நீ தயாராக இல்லை என்று இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு அடிப்படையில் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை தெரியப்படுத்தாமல் மார்க்க கல்வியை கொடுக்காமல் போன பெற்றோர்களுடைய தவறுதான் அது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளுடைய அடையாளத்தை பற்றி சொன்னார்கள். வயஸ்பத்துல் ஜஹ்லு வயஸ்புத்துல் ஜஹ்லு, மடமைத்தனம் மக்கள் மத்தியில் அப்படியே நிலையாக நின்றுவிடும். மடமையிலேயே அவங்க வாழணும் நினைப்பாங்க. மார்க்க கல்வியை துச்சமாக மதிக்கக்கூடியவர்கள், அதை ஒரு பொருட்டாகவே நினைக்காதவர்கள் எத்தனை இடங்களில் சின்ன சின்ன காரியத்திற்காக பிள்ளைகளை மதரசாவை விட்டு நிப்பாட்டி பிள்ளைகளுடைய அடிப்படை மார்க்க கல்வியை அடியோடு இல்லாமல் ஆக்கிய பெற்றோர்கள் எத்தனை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மாத்திரமா?
மது அருந்துவது அதிகப்படுத்தப்படும், விபச்சாரம் செய்வது வெளிரங்கமாக தெரியும். இதெல்லாம் கியாமத் நாளுடைய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அந்த மார்க்க கல்வியை எப்படி கொடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. மார்க்க கல்வி இல்லாமல் போன மழலைகள் எல்லாம் பிற்காலத்தில் பெரும் பாவிகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அத்தகைய சூழலை விட்டும் நமதையும் நமது ஊரில் இருக்கக்கூடிய சிறார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பதோடு இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு முன்பு விடுமுறை அளிக்கப்பட்ட மதரசா வரக்கூடிய திங்கட்கிழமை காலை சுபுவில் தொடங்கப்படும். ஆண்கள் மதரசா, சிறார்கள் மதரசா, பெண்கள் மதரசா என்று எல்லா மதரசாக்களும் திரும்பவும் தொடங்கப்பட இருக்கிறது. மார்க்க கல்வியினுடைய விழிப்புணர்வு பயானாக இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு பயான் என்பது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு சிறப்பு பேச்சாளராக கடைநல்லூரில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சையது கனி ஃபைசி ஹசரத் அவர்கள் உரையாற்ற வர இருக்கிறார்கள். இதில் எல்லாருமே கலந்துக்கணும். அதாவது மதரசாவுக்கு பிள்ளைங்களை அனுப்புறவங்க மட்டும் இல்லாமல் புதிய முயற்சியாக நிறைய எடுக்கணுங்கிற ஒரு திட்டம் இருக்குது. நம்ம யாருக்குமே பெண்கள் மதரசா தொடங்கி அல்லாஹ்வுடைய கிருபையில் இது 3வது ஆண்டு நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த ஆண்டு பட்டமளிப்புல நடத்த நம்ம தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்காக எல்லாரும் துஆ செய்யுங்க. அது போக முதியோர்கள் வகுப்பு, இளைஞர்கள் வகுப்பு, பெண்களிலே ரொம்ப வயது முதிர்ந்தவர்களுக்கான வகுப்பு என்று பல்வேறு விதமான திட்டங்கள் என்பது மக்களுக்கு மத்தியில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறதின் காரணமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய அந்த பயான்ல எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நிற்காதீங்க. ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுங்கிறது ஒரு 10 பேரை குறிப்பிட்டோ அல்லது ஒரு 50 பேரை குறிப்பிட்டோ நடத்துறது அல்ல சகோதரர்களே. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரையும் உள்ளடக்கி நடத்தக்கூடியதுதான். ஞாயிற்றுக்கிழமை நம்ம வச்சதுக்கான நோக்கமே இளைஞர்கள் கலந்து கொள்ளணும், பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரமா இருக்கணும், வேலைக்கு போறவங்களுக்கு லீவு நேரமா இருக்கணும்னு சொல்லிதான் ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சியை நம்ம தயார் செய்திருக்கின்றோம். எனவே அனைத்து ஜமாத்தார்களும் அதிலே கலந்து கொள்ளுங்க. அது மாதிரி சிறார்களுக்கான கோடைக்கால வகுப்பு என்பதும் இன்ஷா அல்லாஹ் அந்த திங்கட்கிழமையே தொடங்கப்படும். கோடைக்கால வகுப்பினுடைய நேரம் என்ன அப்படின்னு சொன்னால் காலை சரியாக 9 மணியிலிருந்து லொஹர் தொழுகை வரையிலும் நடக்கும். காலையில் 9 மணிக்கு பிள்ளைகளை அனுப்பிடுறோம். திங்கக்கிழமை மட்டும் சுபூலே அனுப்பிடுங்க. ஏன்னா திங்கக்கிழமை இந்த பாடம் தொடங்கிறதுனால துவாக்கள் ஓதி பாடங்கள் தொடங்கப்படும். அதற்கு மறுநாள் சரியாக 9 மணிக்கு குறிப்பாக ஆண் பிள்ளையை பித்தவர்கள், ஆம்பளை பிள்ளைகளுடைய வாப்பா அம்மா இருந்தால் அவனை மதரசா வாசல் வரையும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா அவன் மதரசா வரண்டு அவன் எங்கேயா போயிடுவான். 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வரும், அசத்து இந்த அப்துல்லா கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன், அப்துல் காதர் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி விடுங்களேன்ட்டு. அவன் பார்த்தா மதரசாலே இருக்க மாட்டான். மதரசாக்கே வரலையேங்க அப்படின்னு நம்ம சொல்கிற சூழ்நிலை என்ன செய்யுது இருக்குது. அதனால ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் பிள்ளைங்க மதரசாவுக்கு போகிறாங்களா அப்படிங்கிற சரியாக பாருங்க. பிள்ளைங்க தெருக்களில் விளையாண்டுக்கிட்டு இருந்தா மதரசாவுக்கு போன்ட்டு சொல்லுங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் பிள்ளைங்களை யாராவது தொலைப்போ மதரசா போன்னு கண்டிச்சு திட்டுனாலோ அல்லது கோபத்தில் ஒரு அடியை அடிச்சிட்டாலோ அவங்கள்ட்ட யாரும் சண்டைக்கு போகாதீங்க. இப்போ பிள்ளைங்க தெருக்களில் நிற்கும் போது